வெல்கம் டு கங்கா பேசிக் மேத்ஸ். உங்கள் தொடர் ஆதரவுக்கு நன்றி. காகத்தைப் போல இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் பயன்பெறச் செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு பாடத்திற்கு செல்வோம். இந்த வீடியோவில் நாங்கள் தசம எண்களை பெருக்கிறது, அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல்ஸ், தசம எண்களை வகுக்கிற முறைகளை பார்க்க, டிவிஷன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ், இதுகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் தசம எண்களை பெருக்கிறத பற்றி பார்ப்போம். இதில் தசம எண்களை பெருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது நாங்கள் நார்மலாக இதில் தசம் இருந்தாலும் தசம் இல்லாத மாதிரி யோசித்து கொண்டு தான் பெருக்கிறது. முதலாவது ஒரு கணக்கை பார்ப்போம். அதுக்கு 3.5 நாங்கள் 5ஆல் பெருக்க போகிறோம். அப்படின்னு சொன்னால் இதில் ஃபர்ஸ்ட்டாக 5 தர 5 5 25, 5 எழுதி 2 மிச்சம் 5 15 2 17. இப்போ அடுத்ததாக பார்க்கணும், தசமங்களை எண்ணணும். இங்கே ஒரு தசமதானம் தள்ளி இருக்குது. அப்போ நாங்களும் இங்கிருந்து ஒரு தசமதானம் தள்ளி தசம் குத்தி விட்டோம்டா. சரி, அப்போ அப்படியே என்ன 17.5. அடுத்ததாக இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 0.2 0.5ஆல் பெருக்க சொல்லி இருக்குது. இப்போ எங்களுக்கு 2 10 தெரியும். முதல் 10 போடுவோம். இதிலே ஒரு தசமதானம் தள்ளி இருக்குது, இதிலே ஒரு தசமதானம் தள்ளி இருக்குது. மொத்தமாக 2 தசமதானம் தள்ளணும். அப்போ நாங்களும் இங்கே இப்போ தசம் பின்னுக்கு இருந்து தான் எண்ணுறது. 1 2 தானம் தள்ளி தசம் குத்த வேணும். தசம் தனியாக நிற்காது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு 0 போடணும். அப்போ நாங்கள் இதை இப்படியும் எழுதலாம், இல்லாட்டி 0.1 எழுதலாம். 2 1 தான், ஆனால் இது கொஞ்சம் வடிவாக இருக்கும். அடுத்ததாக இன்னும் ஒரு கணக்கை பார்ப்போம். 2 8 8 3ஆல் பெருக்கினா 24. இப்போ இதில் தசம் இல்லை, இதில் ஒரு தானம் தள்ளி இருக்குது, இதில் 3 தானம் தள்ளி இருக்குது. அப்போ 3 3 4 தானம் தள்ளி நாங்கள் தசம் கொடுத்தோணும். இங்கே இதிலேருந்து ஒன்றும் ஒரு தானம், 2ஆவது தானம், 3ஆவது தானம், 4ஆவது தானத்துக்கு பதிலாக 2 0 போட்டுட்டு தசம் குத்தி இன்னொரு 0 போடணும். என்னென்னா தசம் தனியாக நிற்காது. இந்த பெருக்கலை பார்ப்போம். இந்த பெருக்கலை பார்த்தோம்னு சொன்னால் என்ன செய்யணும், நாங்கள் நார்மலாக கீழே எழுதி போட்டு பெருக்கிறது தான் எங்களுக்கு ஈஸி. இப்போ முதல் 7 14 4 எழுதி ஒரு மிச்சம், 2 4 3 5, 4 8, 2 2, 6 12. அடுத்ததாக 3ஆல் பெருக்குவோம். 3 21, 1 எழுதி 2 மிச்சம், 3 2 6, 2 8, 3 12, 2 எழுதி ஒரு மிச்சம், 3 3 3 4, 3 6 18. இப்போ இதை நாங்கள் அடுத்த என்ன செய்யணும், கூட்ட வேணும். இதுக்கு தேவையான சில பேர் இதில் 0 போடுவோம், விரும்பினா 0 போடுங்க. 4 0 4, 5 1 6, 8 மட்டும் 16, ஒரு மிச்சம், 2 4 மட்டும் 5, 4 2 6, 8 மட்டும் 9. இந்த ஒன்று அப்படியே இறக்கிற வேண்டியதுதான். இப்போ இதில் 3 தானம் தள்ளி இருக்குது, கீழே ஒரு தானம் தள்ளி இருக்குது. மொத்தமாக 3 1 4 தானம் தள்ளி தசம் குத்தணும். அப்போ தசம் இங்கிருந்து என்னமெண்டா 1 2 3 4 தானம் தள்ளி குத்தினமெண்டா இப்படி விட வேணும். அப்போ ഇതിൻ്റെ അവിടെ என்னென்னு வரப்போகுது, 196.56664. கொஞ்சம் நம்பர் சொன்ன மாதிரி இருக்கா? ஓகே, அடுத்ததாக இருக்கிற கணக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள்
தசம எண்களை வகுக்கிறது என்னென்னு பார்ப்போம். இதுவும் நார்மலாக வகுக்கிற மாதிரி தான், இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நாங்கள் இந்த முறைப்படி வகுக்கிறோம்னா ஈஸியாக இருக்கும். 10.125 இதை நாங்கள் 5ஆல் வகுக்க போகிறோம். 1க்கு அடங்காது 10ல் 2 5 இருக்குது. இங்கே முக்கியம், தசத்துக்கு நேர தசத்தை குத்தி போட வேணும். அடுத்ததாக இது 10ல் 10 போயிட்டுது 0. இனி இதில் தசம் குத்த தேவையில்லை. 1 இறக்குவோம், 1க்கு அடங்காது. அப்போ நாங்கள் கட்டாயம் 0 போடணும். இது அநேகம் விறப்பில். அடுத்ததாக 2. இப்போ 12க்கு 12ல் 2 தரம் 5 இருக்குது. அப்போ 2 போடுவோம். 2 10. 12ல் 10 போனால் 2. இப்போ மேலே இருக்கிற 5 கீழே இறக்கினோம்டா 25. 5 25. இப்போ 25ல் 25 போனால் 0. வகுத்தல் முடிஞ்சது. விட மேலே இருக்குது. பார்த்து எழுத வேண்டியது தான் வேலை. 2.0225 இதை வகுத்த விட. இன்னும் ஒரு கணக்கு பார்ப்போம். 27 4ஆல் வகுக்க சொல்லியிருக்கிறோம். இங்கே தசத்தையே காண இல்லை. இதுக்கு என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ 27 4ஆல் வகுக்க போகிறோம். இப்போ 2க்கு அடங்காது. அப்போ 27க்கு 6 24 4 6 மிச்சம் 3. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் ஒரு முழு எண்ணுக்கு பின்னுக்கு தசம் குத்தலாம்னு சொல்லி. தசம் குத்தினா பிறகு நாங்கள் இத்தனை 0 வேண்டாலும் போடலாம். அப்போ ஒரு 0 முதல் போடுவோம். அந்த 0 கீழே இறக்குவோம். 30க்கு 7 28. இங்கே தசத்துக்கு நேரம் தசம் குத்தணும். 28 7 28 கழிச்சா 2. இன்னொரு 0 போடுவோம். இன்னொரு 0 போட்டுட்டு அதையும் கீழே வைக்கிறோம்டா 5 20. அப்போ 5 வருது. 20ல் இருந்து 20 போனால் 0. வகுத்தல் முடிஞ்சது. இனி விடைய போட வேண்டியதான் வேலை. 6.75 இவ்வளோந்தான் தசம வகுத்தல். ஒன்றும் கஷ்டம் இல்லை. இனி இன்னொரு வித்தியாசமான வகுத்தலை பார்ப்போம். அதாவது ஒரு தசம எண்ணை இன்னொரு தசம எண்ணால் இன்னொன்று வகுக்கிறேன்னு பார்ப்போம். உண்மையாக எங்களுக்கு தசம எண்ணால் வகுக்க முடியாது. அப்போ நாங்கள் அது ஒரு முழு எண்ணாக மாற்றணும். வகுக்க போகிறோம் என்ன. அப்போ முழு எண்ணாக மாற்றணும்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் படித்து வச்சுருக்கிறோம் 10 மடங்கால் பெருக்கிறது தசமங்களை. அப்போ இந்த 10 மடங்கால் பெருக்க நாங்கள் இதில் 0.08 இருக்குது. அதை முழு எண்ணாக மாற்றணும். அதை முழு எண்ணாக மாற்றுறதுக்கு 2 தானம் இந்த தசம் பின்னால் போச்சுதுண்டா சரி, எங்கள் விஷயம் வெற்றி. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், 2 தானம்னு சொன்னால் 100ஆல் பெருக்க வேணும். அப்போ 634 தசம் அங்கால போய் இந்த 6க்கு பின்னுக்கு இருக்கிற தசம் 3, அடுத்தது 4க்கு பின்னால் போய் நிற்கிது. அரணை இந்த தசம் 8க்கு பின்னால் போய் நிற்க போகுது. அப்போ முன்னுக்கு 2 0 போட தேவையில்லை. இனி நார்மலாக நாங்கள் வகுக்கிற மாதிரி வகுக்கலாம். இந்த கணக்கை 634.2 நாங்கள் 8ஆல் வகுக்க போகிறோம். 8க்கு 7 8 56 7 முறை வரும். மிச்சம் 7. அடுத்ததாக 4 இறக்குவோம். 4 இறக்கினோம்னு சொன்னால் 74க்கு 9 72 மிச்சம் 2. இனி மேலே இருக்கிற 2 கீழே இறக்குவோம். இப்போ இதுக்கு
2 முறை தான் அடங்கும் 8 16 இங்கே மறக்காமல் தசத்துக்கு நேர தசம் குத்துங்கோ 2 முறை அடங்கினது மிச்சம் 6 தசங்குத்தியாச்சு தானே சைவரை சந்தோஷமாக போட்டுக்கொள்ளலாம் அந்த சைவரை தான் கீழே இறக்குறோம் 7 8 திருப்பி 56 மிச்சம் 4 எங்களுக்கு இன்னும் முடியல அப்போ இன்னொரு சைவரை போடுவோம் அந்த சைவரையும் கீழே இறக்குறோம் 8 40 ஒரு மாதிரி இதை சைவராக்கிட்டோம் 8 40 முடிஞ்சுது இப்போ என்ன செய்ய போகிறோம் 5 போட்டுட்டு விஷயம் முடிஞ்சது விடை எழுதுறது தான் வேலை 79.275 அதே மாதிரி இன்னொரு தசமதானத்தால் வகுக்கிறது என்னென்னு பார்ப்போம் இதையும் பார்ப்போம் இன்னொரு கணக்கு பார்ப்போம் இது என்னென்று 2 0.3 வகுக்க சொல்லியிருக்கணும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் தசமை இல்லாமல் பண்ணணும் அப்போ 2க்கு பின்னுக்கு 2 10 பெருக்கினா 20 வகுத்தல் இதை 10 பெருக்கினா 3 அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் 20 3 வகுக்க வேணும் 6 18 2 மிச்சம் தசத்தை குத்துவோம் சைவரை போடுவோம் அந்த சைவரை கீழே இறக்குவோம் 6 18 2 இறக்குவோம் சைவரை போடுவோம் 6 இப்படியே போகுதுன்னு உங்களுக்கு விளங்கிச்சதல்லோ அப்போ என்ன செய்யணும் இதோடு இனி நிப்பாட்டுவோம் விளையாட்டை நாங்கள் இந்த விடையை என்னென்று கொடுக்கலாம் 6.66 விரும்பினாக 6 போடலாம் இல்லாட்டி இப்படியே போகுதுன்னு காட்டலாம் இல்லாட்டிவே இருந்துட்டு இந்த விடையை ஒரு 2 தசமதானத்துக்கு மட்டும் தட்டி தர சொல்லி கேட்டுச்சு நம்மண்டா 1 2 தசமதானத்துக்கு பின்னுக்கு இருக்கிறது 5 விட கூட ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இந்த தசமதானங்களை பற்றி அப்போ 6 1 7 2வது தசமதானத்துக்கு மட்டும் தட்டினா 6.67 வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேணும் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினீங்கண்டா உங்களை நோக்கி அடுத்த வீடியோ வரும் நன்றி